காலம் வளர்க்கும். சரி அப்படிதான் நின்று பேசணும். அவன் தான் நின்று பேசணும். சின்ன பிள்ளை கால போய் நின்னா நீ அவங்ககிட்ட வருவாளா? வரவே மாட்டான். பொண்ணு தங்கம்லாம் வருவா. ஓ பொண்ணே தங்கமே வாங்க ராசாத்தி குழந்தைங்க குழந்தை தேவம் ஒண்ணு அதுதான். அது அம்மா ரைட். இப்ப கால்ல ஒரு வெச்சனா இருக்கு. கப்பல் எடுத்துட்டோமா நீ? கப்பல் எடுத்துட்டோம். நாளைக்கு முடி போனதா தவசிட்ட பெரிய கப்பல் எடுத்துட்டோம். முடி போனதா சாக்காட்ல சின்ன கப்பல் எடுத்துட்டோம். அவன் நீ வந்து தாத்தா வந்து அப்போ காசிக்கு வந்த வண்ணம்பல பாண்டியன் காசியிலே வேதியர் குலத்துல உள்ள ஒரு நாட்டாளர். அவருக்கு ஒரே ஒரு மகா. யாரு? ருக்குமணியா? நாட்டாங்க மகா ருக்குமணி. வேதியர் குலம்னா ஐயர் குலத்துல உதித்த பிள்ளை. அப்ப எப்படி இருப்பா? பிராமண கண்ணா இருக்க. பிராமண கண்ணா அம்சமா இருக்கா. பாலும் நேரம் நெய்யும் சாப்பிட்டு. ஆமா அப்படி நம்ம என்னதான் நெய்யா ஊத்தி சாப்பிட்டாலும் கர்மன தூள் மாதிரி இருக்கும். நம்ம என்னதான் நெய்யா ஊத்தி சாப்பிட்டாலும் நாயை புடிச்சு ஊத்திட்டா நாய் எங்க போய் நிக்கும். அதே மாதிரி நம்ம என்னதான் நெய் சாப்பிட்டாலும் நம்ம கூட பக்கம் போய் நிக்கும். ஆனா பிராமண குலவுக்கு அப்படி இல்ல. அந்த மயில அந்த நெய்யில தான் போய் நிக்கும். பாத்துக்கோ. அப்படிங்கும்போது நெய் சோறு சாப்பிட்டாலும் சரி பால் சோறு சாப்பிட்டாலும் சரி கருப்பு தான் அழகு காரம் தான் ருசி தான். நம்ம கருப்பாயிருவா. அவ அப்படி கிடையாது. வீட்லயே சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறவா. அவ தூங்கி எந்திரிச்சாலும் அப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இருப்பா ஃப்ரெஷ்ஷா ஆப்பிள் மாதிரி. ஆமா சரி. அப்ப ஒரு நாளைய தினத்திலே அந்த பொன்னம்பல பாண்டியன் காசிமா நகரத்திலே வந்து பையனை காய்ச்சிக்கிட்டு இருக்கிற நேரம் ஒரு நாளைய தினத்திலே யார் வாரா? அப்ப என்ன வியாபாரம் ஓடுது நம்மட்ட? என்ன பையனி 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 பையனி. ஏன்னா அண்ணன் தம்பி 7 பேருக்குமே என் தாய் பத்திரகாளியம்மா பணம் ஏற சொல்லி கொடுத்திருக்கா. தொழில நம்மட்ட என்னது? எங்க போனாலும் தன் தொழில கையில வச்சிருக்கணும். நம்ம பணம் ஏற ஏறி பொழைக்கணும். ஆமா இல்லன்னு சொன்னா நம்ம வியாபாரம் பார்த்து பொழைக்கணும். வியாபாரத்துக்கு போகணும்னு சொன்னா நம்மள மிஞ்சின ஆளு இந்த உலகத்திலே கிடையாது. கிடையாது இல்லையா? பாருங்க நம்ம ஆளுங்க சில பேர் என்ன வியாபாரம் பார்ப்பாங்க? என்ன அரிசி வியாபாரம் பார்ப்பாங்க. வெள்ளரிக்காய் அரிசி வியாபாரத்துல நம்மள கை கொடுக்கும். அதாவது நம்ம அடிச்சுக்கிட்ட ஆளே கிடையாது. அரிசி வியாபாரம் வியாபாரம்னு சொல்லிட்டாலே நம்மள அடிச்சுக்கிட்ட ஆள் கிடையாது. கரெக்டா அள்ளி தருவாங்க. ஒரு நெருக்கே வாங்க அள்ளி கொடுத்தாங்கன்னா 50 மணி கரெக்டா இருக்கும். வியாபாரத்துல கெட்டிக்காரமா இருக்கும். அப்ப பார்த்து ஒரு நாளைய தினத்திலே பொன்னம்பல பாண்டியன் வரக்கூடிய நேரம் எதுக்கு யார் வாரா? ருக்குமணி வாரா. காசி மாநகரத்திலிருந்து அந்த நாட்டாமை அவருடைய மகள். சரி ருக்குமணி எதுக்கு வாரா பாத்தீங்களா? பாக்கு சென்ட் அடிச்சிருப்பாரு நீங்க. ஆமா அவ வரும்போதே தனியா தெரியுது. ரெண்டு பேரும் அப்படியே கண்ணு கலருது. என்ன எதுக்கு வாராங்களா? அப்படின்ற உடனே அவர் கையில என்ன வச்சிருக்காரு? என்ன வச்சிருக்கா? பைனி வச்சிருக்காரு. ஓ பைனி வச்சிருக்காரா? யாரு? யாரு? பொன்னம்பல பாண்டியன் பத்திரகாளியம்மாவோட மூத்த பிள்ளை. மூத்த பிள்ளை அந்த பைனி வச்சிருக்காருல்ல. அவரை பார்த்த உடனே கொஞ்சம் ஒரு கொடுக்குறாரு. யாருக்கு? எனக்கு கொஞ்சம் கொடுங்களேன். கொடுப்பீங்களா? சும்மா அந்த கவுட்டுக்கா வாங்கி வச்சிருக்கு. கேட்டணும். சரி பைனி தானே. நமக்கு பணமா தான் சொல்லுங்க. கஞ்சம் போடலாம். நம்ம கூட வந்து எச்சி கேட்டு காக்கா பார்த்தோம். ஆமா நான் உண்மையை சொல்றதுக்கு இல்ல. இப்ப இதுல காக்கா இருந்து நினைச்சுக்கேன். சாப்பிட்டு காக்கா சூடு பார்த்த மாட்டேன். அந்த பார்க்கிங்ல வந்து சாப்பிட்டு அந்த மனசு யாருக்கு வர சொல்லி? ஆமா பிச்சை கேட்டான்னு சொல்லிருக்கோ. 10 ரூபாய் போட்டு மீதி 9 ரூபாய் சில்லறை எடுத்து கொடு. 1 ரூபாய் கொடுப்பியா? அந்த மனசு யாருக்கு வர? அப்பேற்பட்ட வித்தோலாம் அங்க ஓடுது. ஆனா அப்ப தாத்தா பரம்பரையில இருந்து அப்படி வந்துருச்சு. பொன்னம்பல பாண்டி அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. உனக்கு பைடி தானமா வேணும். பைடி தானட்டி வேணும். அப்ப பார்த்து அந்த பொன்னம்பல பாண்டியன் பையனை கொடுத்து அந்த நாள் போயிருச்சு. நைட்டு போய் தூங்குறா. அவளுக்கு தூக்கமே வரல. ஒருத்தரை பார்த்தோங்க. யாரு? சப்தகன்னி பெற்று எடுத்து சான்றோர்கள பிள்ளை பொன்னம்பல பாண்டியனை கண்ணுல கண்டிருக்கா. அந்த பிள்ளைய பார்த்தா அது மட்டும் இல்ல அவர் கொடுத்த பைனி அவளுக்கு தூக்கம் வருமா? நாக்கே நிக்குதான். எப்ப கண்ணை மூடுனா கனவுல பொன்னம்பல பாண்டியன். அது மட்டும் இல்லையா வாயில ருசிச்சா நேத்து காலையில கொடுத்த பைனி சுமந்து பைனி வேற வருது. ஐயோ அப்படின்னு சொல்லி இரவெல்லாம் தூக்கம் இல்லாம தூக்கமே இல்ல. மறுநாளை காலை பொழுதாச்சு. என்ன ஊரில் எப்ப ஒரு நம்ம திருப்பி எப்ப போய் பொன்னம்பல பாண்டியன் நம்ம போய் எப்ப அவர்கிட்ட நம்ம பைனி பிடிப்போம். ஆமா அப்படி என்று சொல்லி பார்த்தால் அந்த ருக்குமணி அந்த நல்ல
பார்த்தேன். அந்த பயணியோட மகிமையை பார்த்தீங்களா? என்ன? ஆளை எப்படி வசியம் பண்ணுதுன்னு. தூக்கம் கூட அவளுக்கு இல்ல. அது பயணில வசியமா பண்ண இருக்காங்க. இல்ல இல்ல. பயணியோட அற்புதமே அதுதான். அதுதான் அம்மா கொடுத்த பொருள். இன்னைக்கு குடிச்சோம்னா நாளைக்கு குடிச்சே ஆகணும் இருக்கு. அப்படின்னு இருக்கு. ருக்குமணி பாத்தியா? நேத்து காலையில தந்தாரே நமக்கு பயணி. அவர் நல்லா இருந்தாரு. இன்னைக்கு ஒருவேளை நம்ம கண்ணுல யதார்த்தமா தட்டுப்பற்ற மாட்டாரா? ஆமா. இல்ல அவர் காய்ச்சி வச்சிருக்க அந்த வெள்ளை கலர் தண்ணி தான் குடிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி ஏக்கத்தை பார்த்து நம்ம கிட்ட எல்லாம் தெரியுமா? இன்னைக்கு தெரியாதவங்க ஒருத்தர் கை கொடுத்துட்டு நினைச்சுக்கோ. இன்ஸ்டா ஐடி எப்ப தருவா? அந்த கைய அனுபவம் ஐயா. இப்படியே முத்தம் கொடுத்து வச்சு வாசனை மூடி வச்சிருக்கோம். அப்படி பத்திரமா கொசு கொசு கடிச்சு போடல, டேமேஜ் ஆயிடக்கூடாது. கேள்விப்பட்டேன். நேத்து வந்தால கேள்விப்பட்டேன். கையை கொடுத்தால ஐயோ ஐயோ வெக்கத்தை பாத்துக்கோ. அவன் தெரியாதவங்க கை கொடுத்துட்டு போயிட்டா வேற ஒருத்தருக்கு கை கொடுத்து இவனை கையிலே பிடிக்க முடியல. மனசுக்கு உண்மைகளை தான் பாத்துக்கோ. அவன் உத்தரமா போயில்ல அதுக்கு முடிச்ச ஆடு போய் முடிக்கான். சரி அப்ப பொன்னம்பல பாண்டியன் மறுநாள் தினராஜ் அவரும் வராரு. ருக்குமணி மறுநாள் ஆச்சு. ருக்குமணி மம்மி அங்க ஓகே சொல்லணும். சரி ருக்குமணி மறுநாள் தினராஜ் எதுக்க வார அங்க இருந்து யாரும் பொன்னம்பல பாண்டியன் வராரு. பொன்னம்பல பாண்டியன் வருகிறார். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்கும் உனக்கு என்ன காரணம்? அந்த பயணி தந்தே அவ்வளவுதான். இப்போ திடீர்னு வந்து கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்கிறீங்க. எனக்கு கல்யாணம் எல்லாம் ஆகலம்மா. எனக்கு கல்யாணம் ரெண்டாவது இருக்கும். சரி எனக்கு நேத்து வெள்ளை கலர்ல தண்ணி ஒன்று தண்ணி தெரியுமா? அந்த வாழையில பயணியா தண்ணி பதங்கிடா அதுக்கே டைஸ் வைக்க அது எனக்கு அப்படின்னு சுத்தி வளைச்சு கேட்கிறேன். தெரியுமா? அவளுக்கு தெரியாது. திடீர்னு நேத்து கண்டதை நினைச்சு இன்னைக்கும் தாங்கன்னு கேட்கிறேன். ஆமா அப்ப பார்த்து அந்த ருக்குமணி கேட்ட உடனே பொன்னம்பல பாண்டியன் பார்த்தார். பக்கத்துல இருந்த மனத்துல ஏறி உடனே பயணி ஆச்சு. என்ன இன்னைக்கு தந்தை சரியா போச்சு. சரியா ஒரு நாள் 2 நாள் தான் அன்பு பம்பு பார்த்து அப்படின்னு சொல்லி மறுநாளைய தினத்திலே பயணி உடனே காய்ச்சி கட்டையில வச்சு கொடுத்தார். சரி என்னம்மா இங்கிலீஷ்ல கலப்பதான் தூக்கம் வரலாம் பிள்ளைங்க. ஏதாவது ஒரு பொண்ணு எடுக்கடா நின்று அண்ணன் கூட அவன் பொன்னம்பல பாண்டியன் பார்த்து மறுநாள் பயணி காட்சி கொடுத்தார். ருக்குமணிட்ட சொல்கிறாரு. ஆமா இப்படி தினந்தோறும் நடந்து கொண்டே இருக்க கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாலேயே பொண்ணு மாப்பிளையுமா வாழ்ந்து கொண்டு வருகிறார். இப்படி வாழ்ந்து கொண்டு வரக்கூடிய நேரம் அருள்மிகு ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவிலில் முளைப்பாரி போட்ட பெண்கள் அனைவரும் ஒன்று கூடி முளைப்பாரி வளர்க்கும் இடத்திற்கு செல்லுமாறு தங்களை விழா கமிட்டி சார்போடு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் மீண்டும் அறிவிக்கின்றோம். முளைப்பாரி போட்ட பெண்கள் அனைவரும் முளைப்பாரி போட்ட இடத்திற்கு செல்லுமாறு தங்களை விழா கமிட்டி சார்போடு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். சரி அவன் பேச சரி சரி அப்ப இருவரும் இப்படி வாழ்ந்து கொண்டு இருப்பதை பார்த்தார் அந்த ருக்குமணியோட அப்பா. கண்டிப்பா சரி நம்ம பொண்ணுக்கு இவரை பிடிச்சிருக்கு போல. நம்ம பொண்ணுக்கு கொஞ்சம் க்ளோஸ் போல. காலகாலத்துல சரி கால் கட்ட போட்டு காலகாலத்துல அவருக்கு ஒரு கால் கட்ட போட்டோம்னா அவளா எப்படி போயிருப்பாளா? என்று சரி
அப்போ பார்த்து பொன்னம்பல பாண்டியனுக்கும் ருக்குமணிக்கும் பிடிச்சிருக்கு போல. இருவருக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவோமா? இருவருக்கும் ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. புதுசா இருக்கு இது. ருக்குமணிக்கு உங்களுக்கு அவ்வளவு பொருத்தம். ஆமா. அப்ப கலமுதுல ஜாம்பராணியா இருக்கு. ரெண்டு சொல்லி. சரி. அந்த ருக்குமணி மன்னாளுக்கு நமோ பொன்னம்பல பாண்டியனுக்கும் ருக்குமணிக்கே பறந்து போறோம். மனைவி சமைச்சு விடுவாங்க. அப்படியே நான் வரேன். சரி. சோக்கு. சோக்கு. ஆமா. சோக்கு. சோக்கியா? ருக்குமணிக்கும் பொன்னம்பல பாண்டியனுக்கும் சரி திருமணம் தான் முடிக்க வேண்டும். திருமணம் தான் முடிக்க வேண்டும். திருப்பூட்டி பார்க்க வேண்டும். நான் பார்த்தது குறி நல்ல நாள் தான் காரணி. மாலை மனம் முடிக்க வேண்டும். மாலை மனம் முடிக்க வேண்டும். கல்யாணம் கோயிடம் பார்க்க வேண்டும். மாலை மனம் முடிக்க வேண்டும். முடிக்க வேண்டும். பார்க்க வேண்டும். நம்மளுடைய பிள்ளைக்கு தான் பிள்ளை கேட்டான். மாலை மனம் முடிக்க வேண்டும். முடிக்க வேண்டும். மனக்குள்ளிங்க பார்க்க வேண்டும். பார்க்க வேண்டும். கல்யாணத்தை முடிக்க வேண்டும். கண்குள்ளிர பார்க்க வேண்டும். என்று நான் பார்த்ததினை குறித்து நான் பார்த்ததினை குறித்து ஒரு நல்ல நாள் பார்த்தாரே. நான் பார்த்து திருக்கூறிக்கு. நான் பார்த்து திருக்கூறிக்கு. நம்ம பிள்ளைக்கு குழந்தைக்கு ருக்குமணிக்கு ருக்குமணிக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொல்லி சும்மா எடுத்த உடனே முடிக்க முடியாது இல்லையா? திருமணம் முடிக்கணும் எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா? என்ன முதல்ல நல்ல நாள் பார்க்கணும். கண்டிப்பா நல்ல நாள் பார்க்கறதுனால பொண்ணு பாருங்க. அது அவங்க செட் பண்ணிட்டாங்க. பிறகு பொண்ணே பார்க்க மாட்டேங்க இல்ல எங்க நல்ல ஏன் செட் பண்ணிட்டாங்க அவங்க? அந்த பொண்ணு பண்ணிருக்கா. உனக்கு சொல்லுதியா? பொண்ணு பண்ணிருக்கா. ஆமா. நீ முடிக்க வேண்டாம். அப்ப நாள் பார்த்து தினம் குறித்து நல்ல நாள் பார்த்து நல்ல நாள் பார்த்து நாளான நாளையில நல்லதொரு கிழமையில நல்லதொரு கிழமையில திருமணம் முடிக்கன்னு சொன்னார். கல்யாணம் வைக்கதான் வைக்க. ஆமா. புதன்கிழமை வச்சு விடு. புதன்கிழமை. ஏன்னா பொண்ணு கிடைச்சாலும் கிடைக்கும் தவிர புதன்கிழமை மனுஷங்களுக்கு மனுஷங்களுக்கு உகந்த நாள் சொன்னாங்க. ஐயா இவருக்கு வந்து வெள்ளிக்கிழமை வந்த நாள். ஆமா. நாளைக்கு அம்மா அவளுக்கு செவ்வாய்க்கிழமை வந்த நாள். உகந்த நாள் நமக்கு புதன்கிழமை வந்த நாள். அந்த அவருக்கு வந்து சண்டே. அவருக்கு வந்து சண்டே தான் பிடிக்கும். ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை. முருகருக்கு என்ன கிழமை பிடிக்கும்? முருகருக்கு வந்து என்னதான் ரொம்ப பிடிக்கும். அவர் வள்ளி தேவனை தான் பிடிக்கும். தவிர வள்ளிதேவனை பார்த்து பார்த்து அழைச்சு போகுது. எங்க மயில் ஒரு சிலைக்கு ஒருத்தி தெரியும். வள்ளிதேவனை பார்த்துக்கிட்டு போர் அடிக்கும்ல. அப்ப பார்த்தவுடன் வியாழக்கிழமை பிடிக்கும். முருகருக்காக புதன் முருகருக்கா. சரிக்கா. ஆமா. ஆளுக்கு ஒவ்வொரு கிழமை வச்சுக்கிட்டு எனக்கு மட்டும் ஒரு கிழமை சொல்ல மாட்டேங்க. தெரியுமா உனக்கு? சனிக்கிழமை. நாளான நாளையில நல்லதொரு கிழமையில திருமணம் முடிக்கணும்னு சொன்னா மைக்கு செட்ட கூப்பிடணும். கூப்பிடுங்க. நல்லா அமைச்சு வைப்பாங்க. அடுத்து பந்தல் அலங்காரம் பண்ணணும். ஒரு கல்யாணம் சொன்னா அழகா இருக்கணும். பூ அலங்காரம் பண்ணணும். மேளம் வேணும். ஆமா கண்டிப்பா. ஆமா. வில்லு படிக்கணுமா? வாழ்க வாழ்க கொண்ட மாப்பிள வாழ்க வாழ்க. இப்படி கல்யாணம் சொன்னா 1008 வேலை இருக்கு. அப்படி பொன்னம்பல பாண்டியனுக்கும் ருக்குமணி அம்மாளுக்கும் திருமணம் சொல்லி பந்தல் அலங்காரம் எப்படி இருக்கு தெரியுமா? இருக்கிறது பந்தல் அலங்காரம் அதை கண்ணால் பார்க்கவே சிங்காரோ. பந்தல் அலங்காரம் அதை கண்ணால் பார்க்கவே சிங்காரோ.
குடத்துக்காக அம்மன் அலங்காரம் அப்படின்பா. ஒரே சுருதியா இருக்கா? ஸ்ருதி சுருதி ஒரு மாதிரி வரலாம். ஆமா. நீங்க பந்தல் அலங்காரம், அம்மன் அலங்காரம் அதே மாதிரி இருக்கும். ஆமா, வேற அப்ப பந்தல் அலங்காரத்தை பார்த்தா சரி, இன்னும் எப்படி இருக்கு தெரியுமா? எப்படிமா இருக்கிறது? காலை நல்ல மரம் பகுந்து, மாலை நல்ல மரம் பகுந்து, மாதல் எல்லாம் பந்தலிட்டா, நல்ல மரம் பகுந்து, பெருவதியிலே பந்தலிட்டா, காக்கு நல்ல மரம் பகுந்து, காக்கு நல்ல விளக்கு, பாதை வழி பந்தலிட்டா, தெருவெல்லாம் பந்தலிட்டாங்க. பாக்கு மரம் பகுந்து பாதை வழி பந்தலிட்டு சப்த கண்ணியை பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் சும்மா முடிக்க முடியும். வைக்கணும். உன்ன மாதிரி கூட்டம்லாம் திருச்செந்தூருக்கு ஒரு தாலி எடுத்து முன்னால இருந்து கட்டிடுவான். ஆனா அந்த பிள்ளைகள் அப்படி அல்ல. கிடையாது. ஆமா. சரி. பந்தலிட்ட கால்களுக்கு பகலத்தாலே அலங்கரித்து இப்படி பந்தல் எல்லாம் அலங்காரம் பண்ணியா. சரி. அப்ப இருவருக்கும் திருமணம் முடிக்கணும்னு சொல்லி தாலி கட்டும் போது ஏதாவது ஒரு மேளத்தை அடிக்க சொல்லு. ஆமா. சும்மா மட்டும் இருந்துறாத. சும்மா இருந்து தாலி கட்டி இப்படி அர்ச்சனை போட்டாலும் செல்லாது. யாம கேட்கணும். இப்படி தாலி கட்டும் போது கீழே இருக்க கலைகளும் பேசுவா. எப்படி இது பொண்ணு என்ன மூக்கு பாடிக்கிட்டு மாப்பிள்ளை எப்படி இருக்க? பொண்ணு முக்கான்னு இருக்காளே. இந்த மாப்பிள்ளை என்னை பார்த்து அங்க ஒரு சந்துக்குள்ள ஒருத்தருக்கு இருக்கணும் மாத்தி கல்யாணம் பண்ணா ஏன் செயின பாரு, ஒரு தங்கத்துல கூட போடல, கவனிச்சுட்டு வைக்க போட்டிருக்காங்க. மாப்பிள்ளைக்கு ஏத்த பொண்ணு கிடையாது. பொண்ணுக்கு ஏத்த பணம் கட்ட வேணும். இது மாப்பிள்ளை அப்ப தெரியலையே. கூட்டத்துல எல்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் கேட்காம இருக்கிறதுலாம் அது நம்ம சொடலிக்கியா. கல்யாணம் முடிக்கணும் எப்படி உதணும்? அது அவருக்கு தான் தெரியும். கல்யாணத்துக்கு ஏத்த மாதிரி தாலி கட்டும் போது கல்யாணத்துக்கு தாலி கட்டினீங்களா? கல்யாணத்துக்கு மேல தட்டி அடிச்சாங்க. அது மாதிரி அடிப்பானே. கல்யாணத்துக்கு மேல அடிக்கலையா? ஆடி மாசம் கூட்டு போயிட்டு முண்டை கோயிலே கல்யாணம் பண்ணேன். முண்டை கோயிலே கல்யாணம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அடிக்காத பாருங்க. நீங்க கல்யாணத்துக்கு ஒரு காலத்தை கொடுக்க முறைப்படி பண்ணாங்க. அது மட்டும் தெரியும். கல்யாணத்துக்கு வந்து தாலி கட்டும் போது மேளத்தை அடிக்க விடணும். கூட்டம் போது நரம்பு இல்லாத நாக்கு இங்கும் பேசும் அங்கும் பேசும். வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும். ஏன் சொல்லுன்னு கேட்டா, போன மாசம் பேருந்து மாத்துக்கு திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு கோயில் ஓடி 5:45 கோயிலுக்குள்ள போய் சேர்ந்தாச்சு. கோயில விட்டு சாமனபுரம் கோயில வச்சுட்டு கோயில விட்டு வெளியே வர விழா கமிட்டியார் மைக்கில் ஆரம்பிச்சு அருள்மிகு முப்புடாதியம்மன் கோவிலில் குத்துவிளக்கு பூஜை நடைபெறுவதால் பெண்கள் அனைவரும் ஒன்னாவாங்க. நம்ம முத்தாரம்மன் கோயில் அப்படி இருந்தது. முப்புடாதியம்மன் கோயில் அப்படி கூப்பிடையும் குத்துவிளக்கு பூஜை கூட்டவர கொஞ்சம் வருவாங்க அப்படின்னு நினைச்சிருப்பிய. பொருளை வச்சுட்டு வெளியே போன மனுஷன் ஒரு தூணு பக்கமா நின்றுட்டேன். வரிசையா கோயில்ல கருவறையில இருந்து மெயின் ரோட் வர 3500 பொம்பளை நட்டுக்க மாப்பிட கடைசி தூண்ல கொஞ்சம் முதுக போட்டு சாமி உட்காந்தாங்க. குத்துவிளக்கு வச்சா பூவள்ளி போட்டா கடைசியில தீய பொருத்தும் போது உங்களுக்கு சொல்ல பாத்துக்கோ. ஒரு மந்திரம் சொல்ல பாத்துக்கோ. அந்த மந்திரத்தை சொல்ல ஒரு நிமிஷம். ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி மில்லிகரையும் பொண்டாட்டி சேலைய பாரு. அதைய மாக்கனி கதை கடத்தா சொல்லுமா? ஓம் பத்திரத்தனும் ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி கனகா போட்டிருக்க கம்மல பாரு. ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி கீழ்வீட்டுக்காரிய மேல்வீட்டுக்காரன் பாக்காம பாரு. அதைய பாக்காம சிரிப்பா பாரு. அதாவது கையை மட்டும்தான் இங்க விளக்கு ஏத்திக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் கப்பவும் ஏட்டி முக்காய் மருமவ ராக்காயி கொட்டாக்குல இருந்து செய்தா. மில்ட்டுக்காரன் பொண்டாட்டி பாரு செயின திருப்பிட்டேன்டி. அட பாதவத்துல செயினத கோயிலோடவே அந்த உள்ளாதோ பட்டு எடுத்துக்கலாம் 3000 ரூபாய்க்கு பட்டு. இந்த குத்துவிளக்குல போட்டு தீப்பிடியாம பேருமோ அப்படின்னு நினைக்கிறா. சும்மா இருக்க மாட்டான். என் புருஷன் எடுத்துறாங்க. ஆனா எந்த வீட்டுக்காரி குடிகாரனா இருப்பான் அவன் புருஷன். வயிறு எத்தனை செய்யும் பட்டு. ஆமா சரி என்னால உன் கலருக்கு செட் ஆகலக்கா அப்படின்னு இருப்பான்.
வயிறுல இவன் சம்சாரம் என்ன சொல்லிட்டு இருக்கா தெரியுமா? என்ன? வீட்டை விட்டு வெளில வரும்போது ஏமா போயிட்டு வரேன்னு இருக்கா. அக்கா என்ன சொல்லிருக்க தெரியுமா? என்ன? யோ வரும்போது கொக்கு கலந்த சேலட் வாங்குறது. நல்லதான் இருக்காரு. யோன்லாம் சொல்லல. என்னங்க? எங்க? வரும்போது கொக்கு கலந்த சேலட் கேட்கணும். நான் ஒரு கலந்த சேலட் என்ன அர்த்தம்? இல்ல. ஆனா நல்லதான் இருக்காரு. ஏ முண்டனா அப்படி கிடையாது. கேரளா சேலட். ஓ கேரளா சேலட். அதான உங்க சம்சாரம் சொல்றது எப்படி சொன்னா? கொக்கு கலந்த சேலட். ஆமா மாமா எடுத்து கொடுத்துரு. எனக்கு வரும்போது கொக்கு கலர் எடுத்துவாங்கன்னு சொன்னா. நான் மறுபடியும் கேட்டேன் போன் பண்ணி எடுத்து கொடுப்போம். கட்ட விட்டது கேரளா சேலட். ஓ கேரளா சேலட் தான் கொக்கு கலர் சேலங்களா? அப்படிதான் என்னோட கூட்டத்துல இப்படி பேசுவோம் அப்படி பேசுவோம். 1000 பேர் 1000 விதமா பேசுறாங்க. மைக்கு வந்து 2 பேர் கையில தான் இருக்கும். முத ஒரு அம்மா புத்தகத்தை வச்சு சொல்லுவாங்க, அந்த அம்மா கையில ஒண்ணு. கடைசியில ஒரு அம்மா புத்தகத்தை வச்சு சொல்லுவாங்க, அப்ப 2 பேர் கையில தான் இருக்கும். கடைசியில கூட்டத்தோட கோயிந்தா. மைக்கு கிடையாது ஒண்ணு கிடையாது. அவங்க பாட்டு பேசுவாங்க. புத்தகம் கிடையாது ஒண்ணு கிடையாது. இதே புத்தகம் கையில இருந்தா புக்க பார்த்து சொல்ல தோணும். இந்த முத அம்மா கையில தான் புத்தகம் இருக்கு. மத்த கையில புத்தகம் கிடையாது. டீ மட்டும் தான் இருக்கா? என்னது சரி விட்டு பெரிய மலை போறா. அப்படி பாத்துட்டே இருக்கு. அதனால கூட்டத்துல என்னதான் பேசுவோம், அதனால மேல அடிச்சாதான் கல்யாணம் பண்ண முடியும். எங்க நமக்கு யாருமே சுதி தரல, அவங்க தான் பாடணும். சரி இப்படி என்று சொல்லி பொன்னம்பல பாண்டியனுக்கும் சரி ருக்குமணி பின்னாலுக்கும் திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொல்லி ருக்குமணி முடியலக்கும். ஆமா அப்ப பார்த்து மாப்பிள்ளை அலங்காரம் பண்ணியாச்சு. இந்த ருக்குமணி ஏதோ மாப்பிள்ளை சும்மா சிம்பிளா அலங்காரம் பண்ணிராத. ஒரு துண்டு ஒண்ணு கட்டி ஆமா துண்டு ஏன் துண்டு தோல்ல போடுவாங்க, அப்பதான் பொண்ணு முந்தானே முடிச்சு போட கரெக்டா இருக்கும். பொண்ணுலாம் முடிச்சு வச்சுட்டா முடிஞ்சு அர்த்தமா மறைக்க முடிச்சு போடுறா. அன்னைக்கு மூணு முடிச்சு போட்டதுல அன்னையோட வாழ்க்கை நல்லா இருக்கு. ஒன் தாலி லைஃப் டோட்டல் காலி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா சரி. ஆமா அதுல வேற துண்டு வேற முடிச்சு போடணுமா? சரி கெட்டு தலையில சரி கழுத்துல ஒரு மைனர் செயின், ஆமா இடுப்புல ஒரு வேஷ்டி போதுமா? சட்டை வேண்டாம், சட்டை போட்டா கசகசன்னு ஆடப்பத்து பேச்சு மாதிரிதான் எல்லாரும் சிரிக்காம பாருங்க. சரி மாப்பிள்ளை அலங்காரம் பண்ணியாச்சு. சரி பொண்ணு ருக்குமணி அலங்காரம் பண்ணணும் என்று சொல்லி அம்மா என்ன பொட்ட பிள்ளை எப்படி அலங்காரம் பண்ணலாம் தெரியுமா? சம்மங்கீரி எண்ணெய் தேய்த்து தலைவாரி தலைகள் பின்னி தலையில தலை குச்சி ராக்கோடிய தாளம் பூவா ஆதிட கம்பல்களா அழுத்தில அமடி மாலை சமடி மாலை கணக்கார சங்கிலியா ஐந்து நல்ல விரல இருக்கும் ஐவரண மோதிரம் 10 நல்ல விரல இருக்கும் பவன் பதித்த மோதிரம் தாலி தவற பீலி முதல் வீட்டுக்காரர் வந்து கட்டணும் இல்லையா? தாலியும் பீலின்னு என்னது? பெண்கள் போடுவாங்களே காலத்துல கால்ல மெட்டி தாலினா கழுத்துல தாலியும் மெட்டியும் தவிர வேற எல்லாத்தையுமே தகப்பனாகப்பட்ட நாட்டமே அலங்கரித்துட்டார். ஆமா இப்படி அலங்காரம் பண்ணி பெண்ணிற்கும் மாப்பிளைக்கும் திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்யறார் தெரியுமா? அரணே நல்ல அங்கே அரணே என்று மக்களையோ தூட்டு வாரா சிவனே நல்ல அங்கே சிவனே என்று சிவ மக்களையோ தூட்டு வாரா மாங்கல்யம் தந்து நானேனா அரணே அரணே என்று சொல்லி அது மாங்கல்யம் கட்டியாச்சு. பொண்ணு பக்கத்துல உட்காரு தாலி கட்டியாச்சு பொண்ணு அவர் எப்ப வந்ததோ சீக்கிரம் உடைக்கிறேன் அப்படி தாடி கட்டியாச்சு. அதான் நான் வெளியே எவ்வளவு நடந்தா மெதுவா போவேன். மேல காரியம் இருக்கு
மாதிரி இருக்கு. சரி நீங்க தான் அவசரப்பட்டு கல்யாணம் முடிச்ச. சரி முடிச்சுட்டேன். மாடி மேல தருவோம். சந்தோஷம். அதுதான் கல்யாணம் முடிச்சுட்டேன். ஆமா. ரெண்டு பேரும் போங்க. சப்தகன்னி வச்சு எடுத்த சான்றோர்கள பிள்ளை. ஆமையா. அந்த பிள்ளையாக பொன்னம்பல பாண்டியனுக்கு ருக்குமணியை திருமணம் முடித்தார். அதோடனே முடித்தார்கள். அடுத்த உள்ள பிள்ளை யாரு? அது வீட்டு பாண்டியன். அவருக்கு ஒரு மாப்பிள்ளையை தேடி கல்யாணம் முடித்தார். கண்டிப்பா அவளுக்கு ஒரு பொண்ணு தான. அது வீட்டு பாண்டியன். சரி. காட்டு ராஜாக்கள். ஆமாம்மா. விஷய பாண்டியன் முத்து வீர பாண்டியன் இப்படி என்று சொல்லி அண்ணன் தம்பி 7 பாண்டியன்மார்களும் சரி அவரவருக்கு ஒரு துணையை தேடி திருமணத்தை முடித்த பிறகு பொழுது அப்ப ஒரு நாளைய தினத்தில ஆமையா இன்னைக்கு பாரு அந்த சப்தகன்னி எடுத்த சான்றோர்களுக்குள்ள 4 பேரு. எத்தனை? 4 பேரு. 5 பேரு. 5 பேரா? 7 பேர் இருந்தாங்க, 2 பேரும் இல்ல. இப்போ அப்படி விவரமா சொல்ல வேண்டியதானே? அறியாத பொண்ணுதானே. எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கே. நான் 80 வயசு கிளவி ஓட்டுக்குள்ள படிச்சுட்டு போயிருவேன். கிளவிக்கு எங்க போவ? அது தெரியாம தானே நான் உன் கூட வந்து வந்துட்டு இருக்கேன். நான் ஏன் 4 சொன்னாலும் நீ யாரும் கரெக்டா சொல்றத பாத்தியா? கரெக்டா சொல்லுதா? எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அன்னைக்கு எங்க பாட்டியை கூட்டு உள்ளது போயிருப்பேன். நான் எதையும் அரைச்சவ இல்ல. இப்போ நான் அவளை கூட்டு போயிருவேன். பாட்டியா? உங்க ஆச்சியா? 80 வயசு பாட்டியா? என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை பாத்துக்கோ. நான் காக்காம அவன் நோக்காம நான் சொல்ற சல்லடமே அவன் சொல்ற புல்லாம நான் முத்தாரமா வந்தாம முத்தாரமா போயிட்டான். கீழ இருந்து சல்லிய விட கேடுவாங்க. அவளுக்கு நாடி பாய் வரலாது. ஓ அதனால என்ன வச்சு சமாளிக்கீங்க? பையில இருந்து சோறு மாத்திர அவருக்கு தடவை கோயில சாமி அடிப்பாங்க. ஆளை பார்த்தா பிகரா இருக்கும், உள்ள சுகர் இருக்கும், பின்னாடி ஒரு மஞ்சள் பாய் இருக்கும். பாட்டிங்க சரியான செய்யறதான் நம்ம பாட்டி வச்சு படிக்க வேண்டியதுனையா? இருந்தாலும் நான் ரெஸ்ட் எடுக்கணும்ல. சரி அதனால ஆமா. இப்படி 7 அண்ணன் தம்பிமார்கள் திருமணத்தை முடித்து அந்த 7 பேர் இருந்தது. ஆமா. 8 திசையிலும் பாரு நம்ம சென்ற இடமெல்லாம் ஆமா 8 திசையிலும் நம்ம இல்லாத இடமே கிடையாது. எங்க போனாலும் வியாபாரம் இல்லாத இடமும் கிடையாது. ஆமா. வியாபாரம் சொன்னாலும் நம்ம செய்யாத வியாபாரம் கிடையாது. நீ ஒரு வியாபாரத்தை பத்திக்கிட்டு போ, நான் ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கலாம். ஆமா. அப்ப 7 பேர் அன்னைக்கு யோசிக்கிறாங்க, ஏப்பா தம்பி அது விட்டு பாண்டியா காலத்தால என் தாய் பத்திரகாளி அம்மாளுக்கு ஒரு கோயிலை கட்டி, அதாவது நம்ம பணையில இருந்து என்ன பொருளை எடுத்தாலும் இன்னைக்கு பாரு அம்மாளுக்கு படப்பு படைச்சிட்டு தான் நம்ம செய்யணும். ஆமா போட்டே ஆகணும். கருப்பட்டியா இருக்கட்டும், இளநியா இருக்கட்டும். ஆமா ஒரு பணமரத்துல பயணி காய்ச்சல் முதல் அம்மாவுக்கு பயணி, ரெண்டாவது அம்மாவுக்கு கல்லு கொடுக்கணும், மூணாவது பூமணி கொடுக்கணும். கல்லு கொடுப்பாளா? ஒரு கல்லுல சாப்பிடு எல்லாம் ஆவி அவளுக்கு அம்முது நமக்கு கல்ல அவளை வைக்கணும், நம்ம எடுத்து அடிச்சிடணும் என்று சொல்லி அம்மா பத்திரகாளி அம்மனுக்கு ஒரு கோவில் கட்டி ஆண்டுக்கு ஒரு நாள் கொடை போட்டு கொடுத்து எப்பனாலும் அம்மாளுக்கு மதப்படைகளை படைச்சு அந்த சப்தகன்னி வச்சு எடுத்த சான்றோருள்ள பிள்ளைங்க 5 பிள்ளைகளா இருந்தவங்க. 7 பிள்ளைங்கள 2 பேரும் போயிட்டாங்க. சான்றோருள்ள பிள்ளைகள் நம்ம நாடார் உள்ள பிள்ளைகள் இருந்தது 5 பேர். அந்த 5 பிள்ளைகளை பெற்றெடுத்து 500 பேரா மாறினாங்க. 50 மாறிச்சு. ஆமா 50 500 மாறிச்சு. 500 5000 மாறிச்சு. 5000 5 லட்சமா மாறிச்சு. 50000 மாறும்ல. 50 லட்சம் கடல் போல் படர்ந்து இருக்கிறான் சான்றோர்கள மக்கள். அன்னைக்கு 5 நாடார்களா இருந்தவங்க இன்னைக்கு 5 கோடிக்கு மேல இருக்கிறாங்க. ஒரு கடலை ஒரு கடல்ல சரி பூனை வாய் வச்சு குடிச்சிட்டு சொன்னா அந்த கடல் தண்ணி வத்துமா? அதே போல சான்றோர்கள மக்கள் உலகமே முன்படுத்து கிடக்கிறார்கள், பரவி கொண்டு இருக்கிறாங்க. 5 பேர் வந்தாங்க. ஆமா எப்படி வந்து இருக்கிறாங்க? எப்படி? சரி காட்டு ராஜாக்களாக ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு கட்டங்களையும் வச்சு 5 நாடார்கள் இன்னொரு 5 லட்சம் நாடார்களாக என் தாயாக வண்ண பத்திரகாளி அம்மாளை ஆண்டுக்கு ஒரு நாள் கொடை போட்டு கொடுத்து அளவுடனே வணங்கி வருகிறார்கள். ஆனந்தம் பொங்கிருந்தம்மா விட்டு விட்டு கண்ணில
பெற்ற பிள்ளை என் கோதண்டனே என் ரகுராமா தாண்டகையா தாண்டகையா மலையனில எப்பா தனியா தேடி வளர்த்தலாமா சக்தி கொண்ட